மனதில் உறுதி வேண்டும், அறிவில் தெளிவு வேண்டும். ஹாய் டியர் லீடர்ஸ். அண்ட் தேர்டு முக்கியமான பிரச்சனை, ஓகே, அதிகமான டைம் எடுத்துக்கிறது. ஸோ இதான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி, ஸோ டேக்கிங் மோர் டைம் ஃபார் இன்விடேஷன்றது ஓகே ரொம்ப ஒரு 2 to 3 நிமிஷமே அதிகம். 2 நிமிஷத்தில் ஒரு இன்விடேஷனை முடிக்கணும். நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு கஸ்டமராக இருந்தாலும், அவங்க எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும், ஸோ மேக் ஷார்ட் கால்ஸ் 2 to 3 நிமிஷத்தில் நீங்கள், இது ரொம்ப முக்கியம். அதிக நேரம் நம்ம பேசக்கூடாது. அடுத்து 3 விஷயம், ஓகே, ரொம்ப அதிகமான எக்ஸைட்மெண்ட். அதாவதுங்க, ஒருத்தங்க பிஸ்னஸ்குள்ளே வராங்க அப்படின்னா, ஓகே, வந்து அவங்க அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க டவுட்லாம் கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணணும். எடுத்த உடனே இன்விடேஷன் பண்ணுறப்பவே அவன் உடனே இம்மீடியட்டாக வரப்பே பணத்தை கொண்டு வரணும் அப்படின்ற மனநிலையில் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கொடுமை அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இந்த ப்ராசஸ்க்கு நம்ம எடுத்துக்கூடிய டைம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகே, ரொம்ப ஃபஸ்ட் எடுத்த உடனே அவங்க வந்துட்டு உடனே ஐடியா போட்டு ஜாயின் பண்ணிவிடுவாங்க நம்ம கம்பெனியில் அப்படின்ற மைண்ட் செட்டில் தயவு செஞ்சு கூப்பிட்டாதீங்க. அவங்களுக்கு ஓகே, ஸோ அவங்களுக்கு மதித்து அவங்க கிவ் ரெஸ்பெக்ட். இதுக்கான சொல்யூஷன் என்னன்னா, கிவ் ரெஸ்பெக்ட் தெம் அண்ட் வேல்யூ ஃபார் ரிலேஷன்ஷிப். அந்த உறவுக்கு மதிப்பு கொடுத்து நீங்கள் வந்துட்டு கூப்பிடணும் அப்படின்றத மெயின் கான்செப்ட். ஓகே, 5th ப்ராப்ளம் என்னன்னா, ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே, அதாவது நீங்கள் எக்ஸாம்பிள் ஒரு புதுசாக ஒரு நபரை பார்க்குறீங்க அல்லது ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃப்ரெண்டை பார்க்குறீங்க அப்படின்னு எடுத்த உடனே ஒரு இன்விடேஷன் பண்ணுறது வித்தவுட் சென்ஸ், எந்த ஒரு நாலேஜுமே எந்த ஒரு அறிவுமே இல்லாமல் சொல்ல போனோம் அப்படின்னா, ஓகே, ஸோ எடுத்த உடனே இன்விடேஷன், எடுத்த உடனே ஓகே, நம்ம உடனே அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு அவசரம் நெட்டுக்க மாட்டிங்களா? எங்கெங்கே அவசரம் கண்டிப்பாக வேணும், எங்கெங்கே காட்டணும் அங்கே தான் காட்டணும். சரியா? அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, கனெக்ட் ஆகணும். ஃபஸ்ட்டு பீப்புள் கூட கனெக்ட் ஆகணும். ஸோ இந்த 6வது ப்ராப்ளம் ரொம்ப ஒரு குரூஷியலான ஒரு விஷயம். இல்லை, நீங்கள் பேசுகிற ஃபீல்லையே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் கொடுக்கணும். அது ஃபேக்காக இருக்கக்கூடாது, ரொம்ப ட்ரூவாக இருக்கணும். ஓகே, ஸோ அந்த பெக்கிங் மைண்டில் விட்டுருங்க, அந்த விஷயத்தை விட்டுருங்க தயவு செஞ்சு. ஓகே, அது ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு லீடர், ஓகே, நம்ம உருவாக்க போகிற ஆட்கள் லீடர்ஸ், நம்ம போய் யார்ட்டையும் பிச்சை எடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. கரெக்டாக இல்லையா? நம்ம கொடுக்குற இடத்துல இருக்கோம், நம்ம செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி இருக்கணும் ஒவ்வொருத்தவங்களையும். ஓகே, யூ ஆர் குட், யூ ஆர் ரிஜெக்ட் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணணும் நீங்கள் நிறைய பேர். ஓகே, அடுத்த லெசன் நம்ம நிறைய பார்ப்போம். அண்ட் இதுக்கான சொல்யூஷனு கிங் மென்டாலிட்டி. எப்படி ஒரு அரசர் வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் கொடுப்பாரோ அந்த மாதிரி கொடுக்கும் மனநிலையில் நீங்கள் இருக்கணும். இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் இன்விடேஷன் லெசன். ஸோ வேற லெவலில் இதை அப்ளை பண்ணி கலக்குங்க நீங்களும் உங்களோட டீமுடைய லீடர்ஸ் பிஸ்னஸில், லைஃப்பில். தேங்க்யூ.